ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பட்டுப்புடவை அப்புறம் நம்மளோட நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் வீட்லயே துவைக்கிறதுக்கு எப்படி ஒரு ஃபேப்ரிக் வாஷ் லிக்விட் ஒன்று தயார் பண்றதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி அந்த புடவைகளை எப்படி நம்ம பாதுகாத்து வச்சிருந்தா ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் வாங்க. இந்த சாரியும் இந்த ராம் பரிவார் நெக்லஸும் ட்ரேப்ஸ் பை யாமி வினோத் அப்படிங்கிற இன்ஸ்டா ஹேண்டில் இருந்து வாங்கினேன். அவங்களோட ஹேண்டில் அழகழகான சாரீஸ், அழகழகான ஜுவல்லரி செட்ஸ் இருக்கு. பாருங்க, அவங்களோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்றதுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்றதுக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர் ஆகிறதுக்கும் மறந்துடாதீங்க. நம்மளோட மற்ற 2 சேனலான ஹாப்பி ஹோம் மேக்கர் கூலும் 2 பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லயும் நான் அப்பப்போ இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்க இன்ஸ்டால இருந்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டா ஐடி ஹாப்பி ஹோம் மேக்கர் _தமிழ், ஃபேஸ்புக் ஐடி ஹாப்பி ஹோம் மேக்கர் தமிழ். பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. பட்டுப்புடவைகளை நமக்கு யூஸ்வலா அட்டை பாக்ஸ்ல தான் போட்டு கொடுப்பாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அந்த அட்டை பாக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அந்த நடுவில் ஏதாவது பேப்பர் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்ததுன்னா அதையும் எடுத்துட்டு அதை ஒரு கிளாத் கவர்க்குள்ளார போட்டு வச்சோம் அப்படின்னா சேஃபா இருக்கும். இந்த கிளாத் கவர் நம்மளோட பழைய காட்டன் கிளாத்ல பண்ண கவரா இருக்கலாம், இல்ல ஒரு காட்டன் கிளாத்ல நம்ம சுத்தி கூட வைக்கலாம். இந்த காட்டன் கிளாத்ல இருந்து எதுவும் கலர் இல்ல டிசைன் ஏதாவது இது மேல படிஞ்சிடாதபடிக்கு பாத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு துணியா செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்குன்னு தனியா காட்டன் கிளாத் கவர்ஸ் இப்ப விக்குது. நம்மளோட புடவைகள்ல ஹெவி ஜரி ஒர்க்கோ இல்ல த்ரெட் ஒர்க்கோ இருந்ததுன்னா நம்ம போடுற செயின் அப்புறம் வளையல் கொலுசு எல்லாம் அதுல மாட்டி அந்த நூல் இழுத்து இழுத்து கொஞ்ச நாள்ல அசிங்கமா போற மாதிரி ஆயிடும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்றதுக்கு இந்த சாரி நீங்க வாங்குறப்பவே பக்கத்துல அந்த கடையில பிளவுஸ் செக்ஷன்ல கேட்டீங்கன்னா நெட் கிளாத் அப்படின்னு கிடைக்கும். அந்த நெட் கிளாத்தை வாங்கி ஃபுல்லு இந்த பின் பக்கம் இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது ஃபுல்லும் பின் பக்கம் தச்சு நீங்க டெய்லர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே அழகாக அதை தச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா இந்த நூல் இழுப்படாம இருக்கும். நமக்கு எவ்வளவு வருஷம் ஆனாலும் அந்த மாதிரி இழுத்து சுருக்கமா வராம இருக்கும். விலை உயர்ந்த சாரீஸ், பட்டுப்புடவைகள் எல்லாம் ஒரு தடவைல இருந்து 3 தடவை வரைக்கும் ட்ரை வாஷ் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம வீட்டுல வாஷ் பண்றதுக்கு ரெடி பண்ணலாம். நீங்க சாரிய நனைக்க போறதுக்கு முன்னாடி அந்த சாரியில பார்டர் வேற கலர், உடம்பு வேற கலர் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க நினைச்சீங்கன்னா சில நேரம் அந்த பார்டர் கலர் இந்த உடம்புல இறங்கிடும், இல்ல உடம்பு கலர் பார்டர்ல இறங்கி அந்த மாதிரி ஆயிடும். ஸோ இந்த பார்டரை மாத்திரம் சுருக்கி ஒரு ரப்பர் பேண்டோ ஒரு துணியோ போட்டு நல்லா சுத்திட்டு இந்த உடம்பு மாத்திரம் தண்ணியில முதல்ல முக்கி எடுத்துட்டு கலர் போகுதா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த பக்கத்தை தனியா நம்ம நினைச்சா கரெக்டா இருக்கும். முதல்ல நீங்க சாரியோ இல்ல ட்ரெஸ் மெட்டீரியலோ நினைக்கிறதுக்கு முன்னாடி குளிர்ந்த தண்ணீர்ல கொஞ்சமா கல்லுப்பு அதை போட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த துணியை நம்ம அதுல நினைச்சோம் அப்படின்னா அந்த கலர் ரொம்ப ப்ளீட் ஆகாம இருக்கும். 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் தான் கட்டிட்டு இருப்போம். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே கழட்டி வச்சிருவோம். கழட்டிட்டு காத்தாட அதை நல்லா காய போட்டு முடிஞ்சதுன்னா வெயில் ஒரு 10 நிமிஷம் திருப்பி, அதாவது ஃப்ரண்ட் சைடு வெயில்ல படவே கூடாது. பட்டதுன்னா அது ஃபேட் ஆயிடும். இந்த உள் பக்கம் தெரியற மாதிரி திருப்பி ஒரு 10 நிமிஷம் போட்டு எடுத்துட்டீங்கன்னா அந்த வேர்வை அந்த தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் ஆறிடும். அதுக்கப்புறமா நீங்க மடிச்சு வைக்கலாம். பட்டுப்புடவைகள் நல்ல நல்ல துணிமணிகள் எல்லாத்தையும் அலசறதுக்கு நம்மளே வீட்டுல இந்த ஃபேப்ரிக் சோப் லிக்விட் தயார் பண்ணலாம். இதுக்கு தேவை ஒரே ஒரு இன்கிரிடியன்ட் தான், பூந்தி கொட்டை அப்படின்னு கடைகள்ல கேட்டீங்கன்னா கிடைக்கும். இதை ஃப்ரெஷ்ஷா மாத்திரம் பார்த்து வாங்கிக்கோங்க, அப்பதான் நல்லா நுரைக்கும். இந்த பூந்தி கொட்டைகளை நீங்க உங்களுக்கு நைட்டே எவ்வளவு தேவையோ அதை எடுத்து ஊற போட்டுடுங்க. ஒரு புடவைக்கு 1 இல்ல 2 பூந்தி கொட்டை போதுமானதா இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளவு துணி இருக்கோ அதுக்கு ஏற்றபடி நீங்க பூந்தி கொட்டைகளை நைட்டு தண்ணியில ஊற போட்டுடுங்க. காலையில பாத்தீங்கன்னா புளி மாதிரி அது நல்லா ஊறி இருக்கும். நடுவில் இருக்கிற அந்த கொட்டையை எடுத்து தூர தூக்கி போட்டுட்டு அந்த மேல இருக்கிற பாருங்க நல்லா கையால கரைச்சிங்க அப்படின்னா புளி கரைகிற மாதிரி அது நல்லா கரையும். அதை நல்லா ஒரு வடிகட்டி அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை நம்ம சோப்பு மாதிரி யூஸ் பண்ணி நம்ம துணிகளை துவைச்சு எடுக்கலாம். இப்போ ஒரு பக்கெட் தண்ணிக்கு ஒரு புடவை போட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு 1/2 கப் இல்ல 1 கப் அளவுக்கு இந்த பூந்தி கொட்டை லிக்விட விட்டீங்கன்னா போதும். அந்த புடவையை ரொம்ப அழகா துவைச்சு எடுத்துடலாம். நீங்க இருக்கிற இடத்துல பூந்தி கொட்டை கிடைக்காது அப்படின்னா ஏதாவது ஒரு மைல்டு பேபி ஷாம்பு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு சாஷே அளவுக்கு எடுத்தா போதும் ஒரு புடவைக்கு. அதை மட்டும் போட்டு லைட்டா கசக்கி நல்லா அலசி எடுத்துட்டோம்னா போதும். பட்டுப்புடவைகளா இருந்ததுன்னா நம்ம முறுக்கி புழியிற மாதிரி புழிஞ்சோம்னா துணி வீணா போயிடும் ரொம்ப சீக்கிரம். ஸோ அதனால என்ன பண்ணோம்னா பெரிய டவல், திக் டவல் இல்லாட்டி பழைய புடவைகள் இருக்கு பாத்தீங்களா, அதாவது கலர் போகாத புடவைகள், காட்டன் புடவைகள் எடுத்து அதுக்கு நடுவுல வச்சு நல்லா இப்படி அமுக்கி அந்த ஈரத்தை எடுத்துடுங்க. எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படி அந்த பைப் மேலே போட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் சொட்டிடும். சொட்டினதுக்கு அப்புறமா உள் பக்கமா நிழல்ல இந்த துணியை உள்பக்கம் வெளியில இருக்கிற மாதிரி, அதாவது நல்ல பக்கம் எப்பவுமே உள்ள இருக்கணும், எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கணும்.
அது வந்து வெளியில படுற மாதிரி தனித்தனி லேயரா, இப்போ ஒரு புடவைன்னு எடுத்தீங்கன்னா இப்படி ஒரு லேயர், இப்படி வந்து இப்படி ஒரு லேயர், இந்த மாதிரி போடணும். ஸோ தனித்தனியா இருக்கிற மாதிரி போட்டு நல்ல காத்தாட காய விட்டுட்டீங்கன்னா போதும், அழகா காஞ்சு உங்களுக்கு கிடைக்கும். பூந்தி கொட்டையை ஊற வைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா அது வந்து குக்கர்ல நீங்க வந்து விசில் ஒரு 2 இல்ல 3 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா போதும், நல்லா வெந்து கிடைக்கும். உடனே ஆற வச்சு பிழிஞ்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பூந்தி கொட்டை காலங்காலமா நம்ம பாட்டிகள் எல்லாம் பட்டுப்புடவையை துவைக்கிறதுக்கு யூஸ் பண்றதுதான். பூந்தி கொட்டையில துவைச்சோம் அப்படின்னா அந்த பட்டுப்புடவையோட பளபளப்பு குறையாம இருக்கும். அந்த ரொம்ப நாளுக்கு அந்த பூச்சி எதுவும் வராம, ஓட்டெல்லாம் விழாம, கிழியாம நல்லா இருக்கும். பட்டுப்புடவைகளை இரும்பு பீரோல கூடுமான வரைக்கும் வைக்காதீங்க. மர பீரோல வச்சீங்கன்னா தான் அந்த சரிகை சீக்கிரமா கருக்காம இருக்கும். பட்டுப்புடவைய அயன் பண்றப்ப எப்பவுமே மேல மெல்லிசா இன்னொரு காட்டன் கிளாத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா அயன் பண்ணுங்க. முக்கியமா அந்த ஜரிகை மேல வந்து டைரக்டா அயன் பாக்ஸ் வைக்காம இன்னொரு மெல்லிசு துணியை போட்டு போட்டு அயன் பண்ணீங்கன்னா ஜரிகை கருக்காம அப்படியே புடவை புதுசு மாதிரி இருக்கும். நாளாக நாளாக யூஸ்வலா நம்ம எந்த பக்கம் மடிக்கிறோமோ அந்த மடிப்புல பட்டுப்புடவை கிழிய ஆரம்பிக்கும். அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு தடவை இப்படி மடிச்சோம்னா அடுத்த தடவை ஆப்போசிட்ல திருப்பி மடிக்கணும். இந்த மாதிரி மடிச்சு வச்சோம்னா டக்குன்னு கிழியாம இருக்கும். பிளவுஸ் தைக்கிறப்பவே நம்ம இன்கேஸ் கொஞ்சம் வெயிட் போட்டோம் அப்படின்னா நான் பிரிச்சு விடுற மாதிரி ஒரு 4-5 தையல் போட்டு வாங்கிக்கோங்க. நீட்டா அந்த பிளவுஸ்ல இந்த இடத்துல கோடு மாதிரி போட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெயிட் போட்டோம்னா கூட அதை எடுத்து விட்டுடலாம் பிரிச்சு. நீங்க பட்டுப்புடவையை கட்டுறீங்களோ கட்டலையோ ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த புடவையை எடுத்து நல்லா விரிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த உள் பக்கம் வந்து வெளியில வர்ற மாதிரி சும்மா ஒரு நிழல் கொடியில அதை காய போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா காய போட்டு திரும்ப எடுத்து திருப்பி மடிச்சு, அதாவது இப்ப இப்படி மடிச்சிருந்தீங்கன்னா அடுத்தது இப்படி ஆப்போசிட்ல மடிச்சு உள்ள வச்சிட்டீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு ஒன்றும் ஆகாம நல்லா இருக்கும் புடவைகள். நம்ம கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் பட்டு புடவை கட்டிட்டு போறப்ப அதுல மெயினா நமக்கு ஊறுகாய், லிப்ஸ்டிக்கு, பவுடரு, மேக்கப் ஐட்டம் இந்த மாதிரி ஏதாவது தான் அதுல விழும். ஏதாவது ஒரு இடத்துல விழும். ஸோ அதுக்காக இந்த ஃபுல் புடவையும் துவைக்காம அந்த ஒரு இடத்த மட்டும் எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ எண்ணெய் கரை ஏதாவது பட்டுது அப்படின்னா ஒரு காட்டன் துணி மேல அந்த எந்த இடத்துல எண்ணெய் கரைப்பட்டதோ அந்த துணி எடுத்து வச்சுக்கோங்க. அது மேல கொஞ்சமா டால்கம் பவுடர் போட்டு கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா எந்த பவுடர் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல மைதா மாவு அந்த மாதிரி ஏதாவது கூட நீங்க யூஸ் பண்ணலாம். மாவு, அரிசி மாவு, மைதா மாவு, கடலை மாவு எது வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். அதுல அந்த மாவு வந்து அப்படியே அந்த எண்ணெயை நல்லா உறிஞ்சிக்கும். உறிஞ்சினதுக்கு அப்புறமா இன்னும் திரும்பவும் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு போடுங்க. அந்த எண்ணெய் ஃபுல்லும் கம்ப்ளீட்டா உரியிற வரைக்கும் இந்த மாதிரி மாவு போட்டு போட்டு மேல வேணும்னா இன்னொரு காட்டன் கிளாத் வச்சு லைட்டா நீங்க அயன் கூட பண்ணலாம். பண்ணீங்கன்னா அந்த எண்ணெய் ஃபுல்லும் அந்த மாவுல ஏறிடும். நீங்க அந்த மாவை எடுத்தீங்கன்னா இந்த துணி வந்து எண்ணெய் இல்லாம கிளீன் ஆயிடும். அடுத்தது நம்ம மேக்கப் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பிளவுஸையோ இல்லை எதையோ போட்டோம் இல்லை நல்ல ட்ரெஸ் எடுத்து இப்படி இறக்கணும் அப்படின்னா அந்த வரி வரியா இந்த கழுத்துக்கிட்ட ஃபுல்லும் இந்த மேக்கப் இறங்கிடும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நீங்க முதல்ல ஒரு துணி பைய எடுத்து உங்க தலையில இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ரெஸ்ஸை வந்து இப்படி இறக்குனீங்க அப்படின்னா இந்த மேக்கப் வந்து இதுல ஆகாம இருக்கும். இல்லாட்டி மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் போட்டுட்டு இந்த சைடு நம்ம பியூட்டி பார்லருக்கெல்லாம் போனோம் அப்படின்னா ஒரு துணி வச்சு இது பண்ணி விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க மேக்கப் போடுங்க. பெர்ஃப்யூம் ஏதாவது யூஸ் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா முதல்லயே பெர்ஃப்யூம் அடிச்சுக்கோங்க. பட்டுப்புடவை மேல பெர்ஃப்யூம் அடிக்காம இருக்கிறது நல்லது. பட்டுப்புடவை கட்டிட்டு நம்ம சின்ன குழந்தைங்களை தூக்கணும் அப்படின்னா நம்ம போட்டிருக்கிற சேஃப்டி பின் இழுத்து அந்த இடமே கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு சேஃப்டி பின்ல எப்பவுமே ஒரு மணியை கோத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க சேஃப்டி பின் போட்டுக்கோங்க. இல்லாட்டி ஒரு சின்ன பீஸ் பேப்பரோ அட்டையோ ஏதாவது ஒண்ணு முதல்ல அந்த ஹூக்ல விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க இங்க போட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி மாட்டாம இருக்கும். சாரில சேஃப்டி பின் வச்சு குத்தாம கிளிப் மாதிரி மாட்டுற மாதிரி இப்ப பின்ஸ் வருது. அந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா உங்களோட சாரியோட ஆயுள் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட பட்டுப்புடவை ரொம்ப வருஷங்களுக்கு அதே மாதிரி புத்தம் புதுசா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சது அப்படின்னாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கர் சேனலுடன். என்னாலும் நன்றி, வணக்கம். நம்ம சேனல்ல வர ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே அமேசான் லிங்க் இருக்கு. நம்ம சேனல்ல வர டிப்ஸோ இல்ல ரெசிபிஸ் ஏதாவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டாலயோ ஃபேஸ்புக்லயோ போஸ்ட் பண்ணிட்டு என்ன டேக் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி happyhomemaker_tamil, ஃபேஸ்புக் ஐடி happyhomemaker tamil.